வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதார் பேசுறேன். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி ஆம்னி சார். நெறைய கஸ்டமர் வந்து மாருதி ஆம்னி வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே அடிஷனலா கொண்டு வந்திருக்கோம். லோ பிரைஸ்ல தான் இந்த வண்டி வந்து குடுக்க போறோம். இதனோட டீட்டெயில் பார்த்தோம்னா 2011 மாடல். 2011 10ஆம் மாசம் வண்டி சார். வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்க. வண்டி வந்து தெளிவா இருக்கு சார். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் இருந்தது. எல்லாமே கஸ்டமர் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ஒர்க் எடுத்தா பண்ணணும். வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு சார். அதாவது 2011 செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. எஃப்சி பார்த்தோம்னா 2026 10ஆம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு சார். இது எம்டிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜின். எம்டிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜின் சார். வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்க தெளிவா இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே 3 டயர் வந்து ஒரு 50% இருக்கும். ஒரு டயர் மட்டும் நியூ பிராண்ட். அதாவது புது டயர் போட்டிருக்காங்க. மீதி 3 டயருமே வந்து ஒரு 50% இருக்கு சார். வண்டியோட இன்டீரியர் பாருங்க. வண்டி வந்து தெளிவான வண்டி தான் சார். ஒரு எம்டிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜின். நிறைய கஸ்டமர் வந்து எம்டிஎஃப்ல லோ பிரைஸ்ல கேட்டிருந்தீங்க. 2011 மாடல் இது. ஒரு 8 பேர் போகக்கூடிய வண்டி சார். அதாவது லோ பட்ஜெட்ல ஃபேமிலி யூஸுக்காக நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. ஃபேமிலி யூஸு, மளிகை சாமான் ஓட்டுறது, லோடு வெஹிக்கிளுக்குன்னு எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல சார். இன்னும் வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல. அப்படியே வந்திருக்கு கஸ்டமர் எண்ட்லேருந்து. கீழே வந்து ஃப்ளோரிங் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க சார் கீழே. வண்டியோட அவுட்ரு பாருங்க. நல்லா தெளிவான வண்டி தான். வண்டி தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் மட்டும் ஒரு டயர் புது டயர் சார். மீதி 3 டயருமே ஒரு 50% ஆவரேஜ் இருக்கும். இது எல்பிஜி இருக்கு வண்டி. அதாவது பெட்ரோல்லையும் இயங்கும், எல்பிஜிலையும் இயங்கும். ப்ளஸ் என்டாஸ்மெண்ட்டு கிடையாது. அதாவது ஆர்டிஓ என்டாஸ்மெண்ட்டு கிடையாது. எல்பிஜி இருக்குது வண்டியில். எல்பிஜி டேங்க் இருக்குது, ப்ளஸ் ஃபிட்டிங் இருக்குது. எல்பிஜிலையும் ஓடி இந்த வண்டி தான் இது. பெட்ரோலு வித் எல்பிஜி. ஆனால் என்டாஸ்மெண்ட்டும் கிடையாது சார். என்டாஸ்மெண்ட்டு நம்ம தான் பண்ணணும். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டியோட நீட் பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக இருக்குது சார். வண்டியில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன், அதாவது ஒரு 5000 ரூபாய் கரெக்ஷன் இருக்குது வண்டியில். அது மட்டும் நம்ம பண்ணினா போதும். அந்தளவுக்கு தெளிவான வண்டி தான். எம்டிஎஃப்ல இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் பார்த்தோம்னா 1,50,000 1,60,000ன்றாங்க. நம்ம சுதா கார்ஸில் எப்பவுமே வந்து ரேட் நெகிஷியபிள் தான். வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டலாம். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான். மேலே கேரியர்லாம் போட்டிருப்பாங்க. லோடு ஏதாவது ஓட்டினோம்னா அந்தளவுக்கு கொஞ்சம் தரமாக இருக்கும். வண்டி லோடு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது சார். இது 2011 செப்டம்பர், அதாவது 2026 செப்டம்பர் வரைக்கும் ஃப்ரெஷ் எஃப்சி, அதாவது ஃபர்ஸ்ட் எஃப்சியே வந்து 2026 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது சார். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எம்டிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினு. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 1,35,000 கேட்டிருக்காரு. அது கூட ஃபிக்ஸட் கிடையாது சார். நெகிஷியபிள் தான். கிட்ட வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கூட ரேட்டை நெகிஷியபிள் பண்ணி இந்த வண்டி எடுத்து கொடுத்துலாம் சார். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ஆற்காட்லேருந்து சோளிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டம் சார் நம்ம லொக்கேஷனு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள் சார். நிறைய வண்டிங்க குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டோம். இன்றைக்கி மட்டுமே 2 வண்டி சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. தினமும் ஒரு வண்டிக்கு சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு வண்டிங்களாக தினமும் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் எல்லாமே ஒவ்வொரு வண்டியும் நம்ம வந்து புது வண்டிங்களை தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.